ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரியில் பேசிக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா A1 ஜரி த்ரெட், டபுள் பெல் சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க, த்ரெட் நீடில், இது வந்து பீட் நீடில், இது நாலுமே வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஜரி த்ரெட்டுக்கு நாட் போட்டுக்கணும். ஒரு ரவுண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே எடுத்து நாட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2-3 டைம்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த எக்ஸஸ் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுடைய ஃபிங்கருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபிங்கரில் அந்த நாட்டை பிடிச்சிக்கோங்க. இந்த ஃபிங்கரில் 1-2-3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ ஃப்ரேமுக்கு கீழே நம்ம இப்படி தான் த்ரெட்டை வச்சுட்ருக்கோம். நம்ம நீடியில் ஃபேப்ரிக்கில் வந்து பஞ்ச் பண்ணி இந்த ஃபேஸில் எடுக்கிறோம். ஓகேங்களா, பாருங்கள். இப்போது என்னுடைய ஃபிங்கர் இங்கே இருக்குங்களா, மிடில் இந்த ஜரி த்ரெட் இருக்குது. நான் இப்படி பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுக்கிறேன். இப்போ எடுத்துகிட்ட பிறகு நான் செயினை வந்து இந்த டைரக்ஷனில் தான் ஃபேஸ் பண்ண போகிறேன். போட போகிறன்றதுனால நம்ம ஹெட் பார்ட்டை இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், செயின் எடுக்கிறோம், பஞ்ச் பண்ணுறோம், கீழே த்ரெட்டை சுற்றுறோம், மேலே எடுத்து இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணணும். பஞ்ச் பண்ணுறோம், த்ரெட்டை சுற்றுறோம், மேலே எடுக்கிறப்ப இப்படி ரொட்டேட் பண்ணுறோம், பஞ்ச் பண்ணுறோம், கீழே த்ரெட்டை சுற்றுறோம், மேலே தான் ரொட்டேட் பண்ணோம். அந்த செயின்குள்ளே போகிறப்ப தான் வரும். ஓகேங்களா, இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே த்ரெட் எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ணுறோம். பாருங்கள், திருப்பி பஞ்ச் பண்ணுறோம், த்ரெட்டை சுற்றுறோம், வெளியே எடுக்கிறோம். இப்போது என் நாட் போடணும். ஒரு செயின் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா என் நாட் போடணும். இப்போது இந்த செயினை தான் இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த செயினையே இப்போது நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு எடுக்கிறப்ப அந்த செயினை பெருசாக எடுத்துக்கணும். பெருசாக எடுத்து உங்கள் ஹேண்டில் ஃபிங்கரில் இப்படி ஹோல்டு பண்ணிக்கிட்டு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி செகண்ட் செயின் ஒன்று எடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே நம்ம இந்த செகண்ட் செயின் எடுத்துட்டோம் இல்லைங்களா, இந்த செகண்ட் செயின்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு செயினை நீடில் இந்த டைரக்ஷனில் பிடிச்சிக்கணும், ஹோல்டு பண்ணிக்கணும். அந்த த்ரெட் பாருங்கள், இந்த செகண்ட் செயின்குள்ளே விட்டு அந்த ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சிக்கிறோம். கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கீழே அந்த த்ரெட்டை நீங்கள் இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் நாட் ஃபார்ம் ஆகிடும்.